ஹே அன்னியாங்கார்னி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்கோட அன்சீன் பெயிண்ட் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 7. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள் சரியா? ஸோ உங்கள் தேவை எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். போட்டே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஸோ நான் டைம் எடுத்து தான் போடுறேன்டா. வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போடுறேன். பட் இதுக்கப்புறம் அப்படி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி ஒரு 3 வீடியோ வச்சு போட பார்க்குறேன். ஓகேவாடா? ஏன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கலான்றது எனக்கு ஓகேவா இருக்குது. சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டீவ் தான் அப்படியே கீழே போகிறான். ஸோ அவங்க அப்பா தான், ஸ்டீவ் என்ன நடக்குது, பையனுக்கு என்னாச்சு? அது அங்கிள் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஜஸ்ட் பார்ட்டி தான். ரைட்டாக கொஞ்சம் ஹேங் அவுட் கொஞ்சம் குடிச்சிட்டா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. அவள் டயர்டாக தூங்குறா. மார்னிங் லேட்டாக தான் எழுந்திருப்பா. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஸ்டீவ் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ உங்கள் அப்பாவும் அப்படியே என்ன பண்ணுறான்னா மேலேருந்து வர்றாரு. ஸோ மேலேருந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் டீ வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்துடுறாரு. ஸோ வந்து பார்த்துட்டு லைட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து டயர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு உங்கள் பெட்ஷீட் எல்லாம் கவர் பண்ணி விட்டு அப்படியே ஃபோர் ஹெட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இதை தேங்க பார்க்குறான். இந்த அளவுக்கு அப்போடைய லவ் கிடைக்குதுல்ல, கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இவளும் அப்படின்ட்டுட்டே பார்த்துட்டே இருக்கான். இப்போ உங்கள் அப்பா தான் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அப்படியே என்ன பண்ணுறான்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வர்றான். ஸோ உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோ டயர்டாக இருக்குது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. போயிட்டல்ல அவன் கூட ஜாலாக இருந்துட்டல்ல, உனக்கு என்னடி அவ்வளோ அவ்வளோ மயிறு அவ்வளோ ஏறுதா என்ன? நல்லா தாண்டி இருந்த அந்த ஐலாண்டில் உன் கூட எப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறிச்சில்ல. நான் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றும். ஆனால் எதுவும் சரியாக கிடையாது. ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட வையன், ரொம்பவே தப்பு பண்ணிட்ட. இதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு அவங்கள லிஃப்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு பெட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு இருக்கு. நீங்கள் சுற்றியும் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி இருக்குது அந்த பிளேஸே. ஸோ பெரிய ஹால்னு சொல்ல முடியாது, பெரிய ரூம் மாதிரி தான் இருக்குது. நடுவில் பெட்டு, அங்கங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்குள்ளே பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுந்து அந்த விண்டோவை பார்க்குறீங்க. நல்லா வெளிச்சம் அடிக்குது. ஒரு மாதிரி பெரிய ஃபாரஸ்ட்டு, கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது. நான் எப்படி இங்கே வந்தேன்? எப்படி வந்தேன்? எனக்கு எனக்கு புரியல. எனக்கு பயமாக இருக்குது. நான் நான் எப்படி வந்தேன்? என்ன நடக்குதுங்க? என்ன என்ன ஆனால் நைட்டு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்படிங்க ஸ்டீவ் வீட்டில் தானே கொண்டு போய் விட்டான். நான் எப்படி? எனக்கு என்ன நடக்குது? தலை வலிக்குது. எனக்கு எதுவும் புரியல அப்படின்ட்டு பெட்டில் வந்து உட்காடுறீங்க. பக்கத்தில் லெமன் ட்ரிங்க் இருக்குது. என்னது லெமன் ட்ரிங்கு? அதில் இதை குடிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் தெளிவாகும். எனக்கு எதுவும் புரியல. இது என்ன இடம்னு தெரியல. ஒருவேளை எனக்கு ஓ மை காட். ஆனால் ஆனால் டேயா எனக்கு ஏன் இன்னும் அவன் மட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்கான். ஏன்னா நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு அது தெரியும். அந்த பொண்ணு கூட அவன் ஜாலியாக இருந்திருப்பான். ஆமாம்ல, அவன் ஜாலியாக தான் இருந்திருப்பான். நான் தான் பார்த்தேனே, அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக டான்ஸ் பண்ணான். ஆனால் நான் தான் பைத்தியக்காரி. என்ன நான் அதிகமாக ஆசைப்பட்டேன். நான் என் லெவலுக்கு இருந்திருக்கணும். ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல வந்து இதை பற்றி யோசிக்கிறேன்?
அப்படின்ட்டு நீங்கள் அந்த லெமன் ட்ரிங்கை குடிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. ஏதோ மீட்டை கட் பண்ணுற மாதிரி சம்திங் சவுண்டு கேட்குது. ஸோ என்ன சவுண்டு இது? வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயம் கொடுக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சு போகணும். ஆமாம், கண்டிப்பாக நான் இங்கே இருக்கக்கூடாது. அப்பா என்னை தேடுவார்ல. அப்பா அப்பா என் ஃபோன். அச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? என் ட்ரெஸ்லாம் யார் சேஞ்ச் பண்ணது? என்ன இது? எனக்கு எதுவும் புரியல. ஒருவேளை என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் ஓப்பன் ஆகிடுது. ஹா, ஓப்பன் ஆச்சு. அப்படின்னா என்னை யாரும் கிட்னாப் பண்ணலையா? நான் எப்படி இங்கே வந்தேன்? ஆனால் ஒருவேளை எனக்கு கிட்னாப் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். கிட்னாப் பண்ணாட்டே என்னால் எப்படி இங்கே வர முடியும்? கண்டிப்பாக என்னால் அந்த மாதிரி. எனக்கு என்ன நடந்துச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? என்ன சவுண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே போகிறீங்க. ஸோ அந்த இதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா பெரிய ஒரு பேலஸ் தான். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஒரு பேலஸ். அது பார்க்க சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனால் ஓல்டு தான். அந்த காலத்தில் எப்படி கட்டுவாங்களோ அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் மூவியில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பயந்துட்டே அந்த ஸ்டெப்லேருந்து இறங்கிட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே இறங்கிட்டு போகும்போது கிச்சன் சைட் தான் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த பர்சன் பின்னாடி தான் தெரியுது. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்கார். ஸோ அப்படியே வந்து அந்த ஏப்ரன்லாம் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே பிளட்டெல்லாம் இருக்குது. என்னது? என்ன இது? ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அவர் அவர் என்ன கட் பண்ணுறாரு அப்படின்ட்டு இந்த சைட் போய் பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஓ மை காட்! தயாங் தயாங் தேங்க் என்ன பண்ணுறீங்க? ஏய், இறந்துட்டியா என்ன? என்ன வித்தியாசம்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்னதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? ஆனால் எதுக்கு இங்கே கொண்டு வந்தேண்ணா? ஆமாம், கையில் என்னது? ஏதோ அடி. இது ஹியூமன் பாடி புரியல. அது எதுக்கு கறி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறீங்க? அஜிச்சோ, என்னோட டாகு கொடுக்க தாண்டி பசிக்கும்ல. என்ன பிஹேவியர் ஒரு மாதிரி சைக்கோ. என்ன இவரே இப்படி வித்தியாசமா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஏய் நாடி இரு. என்ன? ஏய், குழம்பி போயிருக்கியா? உள்ள குழம்பிருச்சா? என்னதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? அப்பா கிட்ட போகணும். பயமா இருக்கு. ஓ, பயமா இருக்கா? ஆனால் இதுக்கப்புறம் இதை விட பயங்கரமாக இருக்கும். வா, என்கிட்ட வா. என்னது? நான் வரமாட்டேன். ஏய், உனக்கு புரியலையா? நைட்டு குஜாலாக இருந்த போல அந்த ஸ்டீவ் கூட. என்னது குஜாலா? நான் எங்க? ஓ, குழந்தை நீ தெரியாது. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்கே வா அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு இந்த கிச்சனை விட்டு வெளியே வர்றான். ஸோ அந்த பிளட்டோட ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே எழுப்புறான். நீங்கள் எழும்பலை. நல்லா ஒரு மாதிரி பிடிச்சி க்ரிப்பாக எழுப்புறான். ஸோ அப்படியே எழுந்துக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஐயோ, பாரு, ஒன்று சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுறீங்க? என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? கோவம் இருக்கீங்களா? உங்ககிட்ட சொல்லாமல் வந்தேங்க. உங்கள் ஃபேன்ஸ். ஏய், ஆய மூட்ரி. பாரு, புடி நைஃபை புடி. எனக்கு என்ன பண்ணணும்? ஓ, குட் கேர்ள். இப்படி தான் கேட்கணும். என்ன பண்ணணும்? இப்போது அந்த கை இருக்குல்ல, இதை ஒரு பீஸாக கட் பண்ணும். எப்படி ஃபிஷ்ஷை கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணும். என்ன நடக்குது? நீங்கள் எனக்கு இது மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஹியூமன். ஓ, புரியல. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். அந்த பொண்ணோட ஹெட் இருக்கும். ஒரு பொண்ணோட ஹெட் தான். அதை பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பயம். நீங்கள் அப்படியே அரண்டு போயிடுறீங்க. கொலை பண்ணீங்களா?
எதுக்கு கொலை பண்ணீங்க? அது போல பாவம். ஏய், உன்னை இந்த மாதிரி பண்ண தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? ஏய், என்னை கோவப்படுத்தாடி. எல்லாம் உன்னால தான் பித்து பிடிச்சி போயிருக்கேன். பித்து பிடிச்சிருச்சு எனக்கு, புரியுதா? உன்னால தான். பைத்தியக்கார மாதிரி அவன் கூட போய் படுத்தல்ல, உனக்கு தெரியாதா? தெரியாதாடி உனக்கு நான் உன் மேலே எவ்வளோ க்ரேஸியாக இருந்தேன்னு? என் கண்ணை பார்த்தா தெரியல? அவன் அவன் கூட போய் ரூமில் அந்த பப்ல போய் படுத்திருக்க, உனக்கு அசிங்கமாகவே இல்லை? ஏண்டி என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. ஓ, புரியாதுல்ல? நைட்டு ரொம்ப ஹெவனில் இருந்தீங்களோ? ஏதோ செலிப்ரேஷன் போச்சு, பார்த்தேன்டி, எல்லாமே பார்த்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஸ்டீவ் தானே. அவனை சும்மாவே விட மாட்டேன். அவனை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி. ஸ்டீவை எதுவும் பண்ணாத ப்ளீஸ். ஓ, லவ்ஸு அவ்வளோ லவ்வா? ஆ, இங்கே பாருங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ப்ளீஸ், நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. நீ கேட்குற நிலைமையில் நான் இல்லடி. சொல்கிறத நான் கேட்குற நிலைமை இல்லடி. நான் பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டேன். மற்ற பொண்ணுங்க மாதிரி நீ இல்லைன்னு நினச்சேன். கொலை பண்ணுன்னு கேட்டல? ஆமாண்டி, நீ கேள்விப்பட்டிருப்பிய, ஒரு சைக்கோபாத் எல்லாத்தையும் கொலை பண்ணுறான்னு. அது நானே தான். எல்லா பொண்ணுங்களையும் நான் தான் கொலை பண்ணேன். தப்பு பண்ண பொண்ணுங்களை, சீட் பண்ணுற பொண்ணுங்களை, இந்த மாதிரி பிச்சு. ஆனால் ஒன்றை பார்த்தேன், நீ வித்தியாசமாக இருந்தடி, வித்தியாசமாக இருந்த. அதான் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவன் பின்னாடியே வந்தேன். ஆனால் நீ அவன் கூட போய் படுத்துருக்க. எல்லாருக்கும் என்னடி காஜு மயிறு? ஆ, நான் அவ்வளோ வெறி. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே புரியல. உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு ஏன் பின்னாடி? கரெக்டு. ஆனால் உனக்கு ஒன்று காட்டணும்டி. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக கொடுமைப்படுத்தக்கூடாது, மென்டலாக டார்ச்சர் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக ஒன்று என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ரொம்ப கத்துறீங்க, வலிக்குது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ப்ளீஸ், இது ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு அதை விட ஹர்ட்டாக இருக்குடி. நீ அவன் கூட போய் பண்ணல, இந்த உடம்ப போயிட்டு அவனுக்கு போய் கொடுத்தல. எப்படிடி? நான் எனக்குன்னு நினச்சேன், ஆனால் போய் இந்த நாய்க்கு போய் கொடுத்துருக்க. அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான்ல, கிஸ் பண்ணுறான். இதில் தானே பண்ணான். அப்படியே அந்த ரூம் போகிறான். ஸோ அந்த ஒரு மாதிரி பாக்ஸ்லாம் அடைச்சி வச்சுருப்பான்ல, அந்த ரூம் போகிறான். ஸோ அந்த ரூமை போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக ஆன் பண்ணுறான். அங்கே எல்லா ஹெட்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அவன் அடிக்கடிக்கு வச்சுருப்பான், எல்லாத்தையும் போட்டு தான். ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி அழுகாமல் தான் இருக்கும். சம்திங் கெமிக்கல் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருப்பான். ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏய், என்னடி பண்ணுற? தள்ளி போடி, எனக்கு பயமாக இருக்குது. இது உங்கள் ஃபேன்ஸி? ஆமாண்டி, ஆனால் இது என் ஃபேன்ஸி கிடையாது, என் அப்பா பண்ண வேலை. ரொம்ப ஓவராக பண்ணிட்டால. உனக்காக தான் கொன்னேன். உன்னை தப்பாக பேசினல்ல, ஆனால் அவள் பேசினது தப்புன்னு இல்லடி, ரைட்டு. அந்த மாதிரி பொண்ணு தானே அப்படின்ட்டு அவளை பிடிச்சி அடிக்கிறான் ரொம்பவே. என்ன பண்ணுறீங்க? வலிக்குது. ஒரு ஸ்லாப்புக்கே அவனால் வலி தாங்க முடியலையா? எவ்வளோ வலிக்குதா? ஆனால் இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப வலிக்க போகுது. நீ பெயினை அனுபவிப்ப. உனக்கு இருக்குது, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். உனக்கு புரியலல்ல? உனக்கு இன்னும் புரியலல்ல? உனக்கு இன்னுமே புரியல. நான் எல்லாமே என் வாயிலே மயிறு சொல்லணும். ஆனால் நீ அவன் கூட போய் படுத்தடி, படுத்த. எப்படி நீ பண்ணலாம்? என் கண்ணு முன்னாடி இதில் நடக்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் நான் சொல்கிற எதுவுமே புரியல. பைத்தியக்காரி மாதிரி இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு கீழே உட்காந்துட்டு இருக்க. ஆனால் நீ பண்ணதுக்கு அனுபவிக்கணும்டி, ரொம்ப அனுபவிக்கணும். என்னால் வலியை தாங்க முடியல. எனக்கு எவ்வளோ வலிக்குதோ அந்த அளவுக்கு நீ பெயினை அனுபவிக்கணும்டி அப்படின்ட்டு அவன் பெல்ட்டை கலட்டுறான்.
உங்களுக்கு எதுவும் புரியல. பயத்தோடயே இருக்கீங்க. ஏன்னா, அவன் பேச எதுவும் நீங்க காதுல வாங்கிக்கல. ஏன்னா, அந்த பிளேஸ தான் பார்க்குறீங்க. ஏன்னா, அவ்ளோ க்ரூவலா இருக்கு. அங்கங்க நைஃப் சம்திங் நிறைய ராட்ஸ். ஸோ, அந்த மாரி சம்திங் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்ளோ பயம். உங்களுக்கு நல்லாவே புரியுது. வந்து ஒரு சைக்கோபாத். அவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்றான். நிறைய மிஸ்ஸிங் கேஸுக்கு அவன் தான் ரீசன். ஸோ, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் வெளிய வராம இருக்குன்னா, தயாங் வந்து ஒரு பில்லியனர். ஸோ, அதனால மூடி மறைக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் பேசும்போதே. ஸோ, அப்படியே தான் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ, உங்க கால்ல ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான். அப்படியே துடிச்சு போயிடுறீங்க. உங்களுக்கு வலி தாங்க முடியல. என்ன பண்றீங்க? வலிக்குது. என்ன என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? எனக்கு எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? என்னால வலி தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னால இத ஹெல்ப் பண்ண முடியல. ப்ளீஸ் அடிக்காதீங்க. ஏய் அழுடி. ரொம்ப அழு. நல்லா அழு. கத்தி அழுடி. எனக்கு எவ்வளோ வலிக்குமோ அதை விட நீ பல மடங்கு அனுபவிக்கணும். அவன் கூட போய் பண்ணல. உனக்கு அவ்வளோன்னா நீ என்கிட்ட வந்திருக்கோண்டி. என்கிட்ட பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். நான் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. நான் எதுவுமே பண்ணல. ஏய் நான் பார்த்தேன்டி. எனக்கு தெரியும். நான் பார்த்தேன். எனக்கு தெரியும். அந்த ரூமுக்கு நீ போனதை நான் பார்த்தேன். ப்ளீஸ் நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. ப்ளீஸ் எதுவுமே புரியல. என்னால் முடியல. ப்ளீஸ் விட்டுருங்க. விட்டுருங்க. விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஸோ உங்களை பார்க்குறான். என்ன இவ அதுக்குள்ளே ஃபெயிண்ட் ஆகிட்டா? சரி ஓகே, இங்கே கிடக்கட்டும். நம்ம போயிட்டு அந்த பாடியை அதை பீஸ்லாம் கட் பண்ணி என்னோடய டாகு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு டேங்கும் அந்த இடத்த விட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு வெளியில் போயிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே அந்த இடத்துல ஃபெயிண்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அவன் கீழே போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஸோ அந்த பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அவன் டாகுவை போயிட்டு கொடுக்குறான். கொடுத்து முடிச்சுட்டு அவன் அந்த சோஃபாவில் வந்து உட்காடுறான். அப்படியே ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களை அடித்தது என்னால் உன்னை அடிக்க கூட முடியலடி. நான் அவன் கூட போனது வலிக்குது. அழுதல்ல அப்படியே காலையெல்லாம் ஒரு மாதிரி செத்தம் கட்டி போயிடுச்சு. ரொம்ப அடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு டிசர்வ் தான். கண்டிப்பாக இதுக்கு டிசர்வ் தாண்டி. ஏண்டி இந்த மாதிரி பண்ணு? உன்னை எப்படி பார்த்துக்கலான்னு இருந்தேன். என்னை ஏண்டி மிருகமாக மாற்றுன? உன்னை எங்கடி வச்சிருந்தேனா? ஏண்டி அவன் கூட போன? நீ அவன் கூட ஏண்டி போன? நீ என்கிட்ட எப்படிதான் என்கிட்ட தாண்டி வருவேன். ஆனால் நீ இதை மாற்ற முடியாதுல்ல. டைம் ட்ராவல் மாதிரி ஏதாச்சும் இருந்தா அந்த டைமில் போயிட்டு நான் அதை தடுத்துருக்கேன். நான் ஏன் தடுக்கலை? அந்த ரூமில் அவன் கூட நீ போகும்போது நான் ஏன் தடுக்கலை? அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் தடுத்திருந்தா என் கூட வந்திருப்பியா? நான் 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 உன்னை லவ் பண்ணுறேன்டி. என்னன்னு தெரியல. ஒரு இதுக்கு பேர் லவ் தான். என்னால் இதை ஏற்றுக்க முடியல. உனக்கு கொல்ல கூட முடியலடி. என்னால் கொல்ல கூட முடியல. உன் கூட வாழக்கூட என்னால் முடியாது. ஆனால் உன்னை கொடுமைப்படுத்துவேன். ஒருவேளை நீ செத்துட்டா என்ன பண்ணுறது? உன்னை அப்படியே பாக்ஸில் போட்டு நான் வச்சுருப்பேன். என் கூடயே இருப்பேன். எனக்கு நீ என் கூட இருக்கணும். நீ எவ்வளோ ஆனால் இது கரெக்டு தான். இதுக்கு நீ டிசர்வ் தாண்டி. நீ செத்தாலும் என் கூட தான் இருப்பேன். உன்னோட பாடி என் கூட தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான். அவனுக்குள்ள அந்த மிக்சடு ஃபீலிங்ஸ் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். ஸோ அப்படியே அவன் கண்ணை மூட்டுறான். அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏதோ யோசிக்கிறான். ரொம்ப பயப்படுறான். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கும்? எல்லாரும் மாதிரி நார்மல் லைஃப் தான் நானும் வாழ ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. யாருமே எனக்கு உண்மையாக இல்லை. உண்மையாக இருக்கிறவங்க என் கூட இல்லை. என்னை விட்டு போயிட்டாங்க. எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனால் ஒருத்தி கூட இருக்கலான்னு இருந்தேன். ஆனால் அவளும் என்னை ஏமாத்திட்டான். இந்த பொண்ணுங்களே நம்பக்கூடாது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே படுத்து தூங்கிடுறான். இந்த சைடு எழுந்துருங்க மிஸ், எழுந்துருங்க. வலிக்குது,
ரொம்ப bleed ஆகுது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு தான் ஆக்சுவலி உன்னை பாட்டில் வந்து ஒரு பொண்ணை வந்து கொண்டு வந்திருப்பான்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். ஸோ நீங்கள் படுத்திருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸில் திணிக்கிறா. இப்போ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு வலிக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் தடுத்து விட்டு தப்பிச்சு போயிருங்க. என்னால் தான் போக முடியாது, எனக்கு வலிக்குது. நீங்கள் யார்? இவன் ரொம்ப சைக்கோ, இவன் ஒரு சைக்கோபாத். எல்லா பொண்ணுங்களையும் கிட்னாப் பண்ணி வந்து கொலை பண்ணுறான். அவன் ஒரு சைக்கோ. எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னால் தப்பிச்சு போக முடியாது. ப்ளீஸ் நீங்களாச்சும் போயிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்துடுங்க. எனக்கு தலையில் அடிபட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம 2 பேரும் போயிட்டு தப்பிச்சு போகலாம். 2 பேரும் ஓகேவா? 2 பேரும் தப்பிச்சு போகலாம். நான் மட்டும் போக மாட்டேன். இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஆனால் தப்பிச்சு போகலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் வழி இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் இருக்கும் பக்கத்தில். ஐ மீன் நீங்கள் போட்டிருப்பீங்களா, அதை கிழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணோட ஹெட்டில் அப்படியே கட்டுறீங்க. பின்னாடி தான் நல்லா பட்டிருக்கும். அதை பிடிச்சி இழுத்து முன்னாடி தான் டைட்டாக போட்டுறீங்க. ஏன்னா பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு முன்னாடி ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கும். அந்த பொண்ணை பார்க்குறீங்க, ரொம்ப அடிச்சிருக்கான், ரொம்ப காயப்படுத்திருக்கான். ஆனால் ஏன் அவங்களுக்கு யாரை தெரியுமா? இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா? அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே ஒரு விண்டோ இருக்கும், அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சுற்றியும் முற்றியும் பார்க்குறீங்க, ஒரு ஹெவியான வெயிட் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அங்கே பார்த்தா டே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கான். இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க, ஒரு சுத்தி மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அப்படியே வர்றீங்க. அந்த பொண்ணு தான் பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. உங்களால் நடக்கக்கூட முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே உடைக்கிறீங்க. அந்த கண்ணாடி டோர் தான். ஸோ உடைச்சேன்னு அதுவும் உடஞ்சிருது. ஸோ ஃபுல்லாகவே கிராக்காகி உடஞ்சிருது. இந்த சவுண்ட் கேட்டு டே வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே முழிச்சிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக ஓடி வரான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து முன்னாடி போயிடுறீங்க. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு கீழே இறங்குறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், சம்திங் ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணு இறங்கலான்னு வரும், காலை வைக்கும். அவ்வளோதான். டே வந்து அதுக்குள்ளே வந்து அந்த பொண்ணோட ஹேரை பிடிச்சிக்கிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, நீங்கள் போயிடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு மாதிரி கத்துது. பட் உங்களால் முடியல. நீங்கள் வர பார்க்குறீங்க. ஸோ டேங்க பார்க்குறீங்க, ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த ஃபேஸ் நீங்கள் இது வரைக்கும் டேயோட ஃபேஸை பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு ஃபேஸை உங்களுக்கு அவ்வளோதான் பயம் கொடுத்துருச்சு. உடனே அந்த இடத்த இப்படி தெரிச்சு ஓடுறீங்க. ஏன்னா தேங்க வந்து அவ்வளோ கோவமாக கொலவெறியோட அந்த பொண்ணை பிடிச்சிட்டு உங்களை க்ரீப்பியாக சிரிச்சிருப்பான். ஒரு ஃபுல் சைக்கோபாத் மாதிரி இருந்திருப்பான். அங்கங்கே ப்ளட்டாக இருக்கும் உடம்புலாம், அவன் உடம்புலையும் தான். ஸோ அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே ஓடி போகிறீங்க. ஸோ இந்த சைடு டே வந்து உன உயிரோடய விட்டுருக்கக்கூடாதுல்ல, அழைய கூடாது, தப்பிச்சிக்க வைக்கிற இருடி வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை தான் உனக்கு அவ்வளோ கோவம். அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே அந்த வால்லே அடிக்கிறான். அவ்வளோதான். அந்த பொண்ணோட ஹெட்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அடிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அடிக்கடிக்கு அந்த பொண்ணோட ஹெட்டு நசுங்கியே போயிடுச்சு. அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சு. அப்படியே பார்க்குறான். ஐயோ, ஹெட்டெல்லாம் செத்து போயிடுச்சு. ஹெட்டில் அடிப்பட்ட செத்து போவாங்க. நானே பைத்தியக்காரன். ஏன் நீ தப்பிச்சு போகல, இது வரைக்கும் யாரும் எங்கேயும் தப்பிச்சு போகிறதே கிடையாது. உனக்கு அவ்வளோ திமிருடி, ஏறடி வர்றேன் மேலே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, தேதான் அப்படியே கீழே போயிட்டு அவன் டாக் இருக்கும், ஒரு கூண்டில் தான் அடைச்சி வச்சுருப்பான், அதை ஓப்பன் பண்ணி விட்டு உங்கள் ட்ரெஸ்ஸோட அதில் இதில் வந்து ஸ்மெல் பண்ண வச்சுட்டு அப்படியே ஐ விங் பண்ணுறான். அது ரொம்ப ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும்.
ஸோ அதை குறையில எழுப்பி அவன் அப்படியே அமுக்கிறான். ஸோ அதுவும் அப்படியே துரத்திட்டு போகுது. ஸோ உங்களை ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சிட்டு அப்படியே போகுது. நீங்கள் ரொம்ப தூரம் ஓடுறீங்க, உங்களால் முடியல, கால்லேருந்து ஒரு மாதிரி பிளட்டாக வருது, அங்கங்கே முள் குத்து பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஸ்லிப்பர் வேற போடலையா? ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது மார்னிங் டைம் தான், பட் இருந்தாலும் உள்ளே போக போக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. ட்ரீ எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பயம். இப்போ நீங்கள் அப்படியே போகிறீங்க, பார்த்தா முன்னாடி ஒரு டாக் நிற்கிது. அவ்வளோதான். அதை பார்க்கலே உங்களுக்கு அவ்வளோ பயம். உங்களால் முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது உங்களை துரத்தி வருது கடிக்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே ஓடுறீங்க, உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஏன்னா தெரியும்ல, நீங்கள் வந்து ரொம்ப பயம் உங்களுக்கு, டாக்னாலே கிட்டேயே போக மாட்டீங்க. அப்படியே ரொம்ப தூரம் ஓடுறீங்க. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஓடி இடத்துல ஒளியிறீங்க. பட் அந்த டாக் வந்து உங்களை அங்கங்கேயும் தேடுது, பட் கிடைக்கல. ஸோ அப்படியே ஒரு ஒரு பொந்துக்கிட்ட தான், அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட அப்படியே இருக்கீங்க. அப்படியே பார்த்தா நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் பின்னாடி தான் அது நிற்கிது, உங்கள் கிட்ட வருது. இப்போ நீங்கள் ப்ரீத் பண்ணிவிட்டு ஒருமே மேல் மூச்சு கீழ் மூச்சு கீழேயும் வாங்குது. ரொம்பவே ப்ரீத் பண்ணுறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ நீ தேவோட டாக் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அந்த டாக் செம்மையாக குலைக்குது. அவ்வளோதான், நீங்கள் நல்லாவே ஓடுறீங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியல, ஒரு வீடு மாதிரி இருக்குது, பெரிய வீடு தான். அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் போய் நிற்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு என்னமே வீடுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா மெயின் ஹால். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து போனீங்களோ அங்கேயே வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் டேயோட வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த வீட்டில் டே அப்படியே சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு, ஹலோ வந்துட்டியா என்ன? என்கிட்டயே வந்துட்டேன். நீ பின்னாடி போனடி, வீட்டுக்கு பின்னாடி தான் போனேன், இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க. ஒரு 1 கிலோமீட்டர் கூட நீ தாண்டல தெரியுமா? இந்த காட்டுக்கு பக்கம் யாரும் வரமாட்டாங்க. இது ரெஸ்ட்ரிக்ஷனான ஏரியா, புரியுதா? இடத்துக்கு ஹியூமன் வரத்துக்கே அனுமதி இல்லை. ஆனால் இந்த காட்டை நான் வாங்கிட்டேன். இந்த ஃபாரஸ்ட் முழுக்க என்னோடது தான். எல்லா மேப்பும் என்கிட்ட தான் இருக்குது. எதால் போனால் எங்கே வெளில வரணும், எங்கே போனால் எங்கே போகணும், எல்லா ரூட்டும் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கண்ணாமூச்சி விளையாட்ட, ரொம்ப தப்பு பண்ணிட்டடி. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது. அந்த பொண்ணை என்ன பண்ண? அச்சோ, என்ன பண்ணனா அப்படின்ட்டு அவன் ஒரு பாக்ஸ்லேருந்து தூக்குறான். அந்த பொண்ணோட தலை மட்டும் தனியாக வருது. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே பெயிண்ட் ஆகிட்டீங்க. அந்த டாக் அப்படியே வந்து உங்களே சுற்றுது. பார்த்துட்டு, ஏய் எதுக்குடா சுற்றுற, உள்ளே போடா அப்படின்ட்டு சொல்லையும் அந்த டாக்கும் அதே பிளேஸுக்கு போகுது. அதே கூட்டுக்குள்ளே போயிட்டு உட்காருது. வந்து அதுக்கு ஃபுட்டு வைக்கிறான். ஸோ ஏன்னா அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அப்படின்ட்டு அந்த கூடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டே அதுக்கு ஃபுட்டு வைக்கிறான். அது பாட்டுக்கு சாப்பிடுது. உங்களை பார்க்குறான், நீங்கள் பெயிண்ட் ஆகிருப்பீங்கல்ல. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி பெட்ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறான். உங்கள் உடம்ப பார்க்குறான். அடிபட்டிருக்கும், காலில் உடம்புல பெல்ட்டோட தடம் இருந்திருக்கும். அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு உங்கள் காலில் ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறான். கால்லேருந்து ரத்தம் வருது. ஏன்டி இப்படி பண்ண? என் கூட இருந்திருக்கலாம்ல. வெளியில் போய் தேவையில்லாமல் தப்பிச்சு போகிறேன்னு ஓடி அவன் காலில் பாரு எப்படி முள் குத்திருக்குன்னு. நானே அடிச்சிட்டேன், நானே ஃபீல் பண்ணுறேன். என்ன மயிறு லவ்வுன்னு தெரியல, கருமம் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாமே வச்சு அப்படியே ஆயின்மெண்ட்லாம் போடுறான். ஏன்னா உங்கள் உடம்புலாம் அடிபட்டிருக்கும். ஏன்னா பெல்ட்டை வச்சு அடிச்சிருப்பான்ல, அங்கங்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறான், இவ்வளோ வேறு அடிபட்டிருக்கு, மேலே முன்னாடி அடிபட்டிருக்கு, எப்படி ஆயின்மெண்ட் போட்டுன்னு தெரியல அப்படின்ட்டு பார்த்துட்டு ஆல்ரெடி போட்டிருப்பான் ட்ரெஸ்ஸு, அதை அப்படியே கலட்டுறான். ஸோ உங்களை ஃபுல்லாக நேக்டாக பார்க்குறான், எதுவுமே போட்டு இல்லை. ஆனால் அவனுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை, அந்த மாதிரி தாட் எதுவுமே வரல. ஆனால் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு ரீசன் அவன் தான். ஆனால் அவனுக்கே அது பெயினாக இருக்குது. அவனுக்கே அவன் அடிச்சிக்கிறான், ரொம்ப அடிபட்டிருக்கு, இவளுக்கு இதை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, ஸோ ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து வந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான்.
டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டு அங்கங்கே அவ்வளோ ஆயின்மெண்ட்லாம் போட்டு விட்டு ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்றான். ஸோ ஏசியும் ஓரளவு வைக்கிறான், 20ல் வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானே உன்னை காயப்படுத்துகிறேன், நானே உனக்கு பெயின் கில்லர் போட்டு விட்றேன். என்ன மயிருன்னு தெரியல, நீ முழிப்படி, திரும்பி மயிராட்டம் கோவம் வரும், திரும்பி போட்டு அடிப்பேன். நீ பேசாமல் செத்துடலாண்டி, அடிச்சுட்டு நானே பெயின் கில்லர் போடுவேன். இதான் இப்படி தான் நான் பண்ணுவேன். என்னால் இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. என் கையால் உன்னை கொல்ல முடியாது. ஆனால் நீயே ஒரு டைம் எப்படியும் செத்துருவேன். நான் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் லைஃப் வெறுத்து போய் நீயே சூசைட் பண்ணிடுவேன். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் நான் என்னை விட்டு உன்னை போக விட மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எனக்கு பைத்தியம், நான் ஒரு பைத்தியம். உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். ஆனால் நீ அவன் கூட போயிருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்ட ஐயன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தேவங்களை முறைச்சி பார்க்குறான். அகெயின் உங்கள் மேலே கோவம் வருது. ஓகே, இதே ஸ்டாப் பண்ணிக்கி நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.